ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. அமைதல் வேண்டுமா அப்படின்னு தலைப்புல பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் எழுந்து பாருங்க, காற்றையும் கடலையும் அதட்டுறார். யாருங்க? நம்ம இயேசுதான், ஹீரோ தான். என்ன செய்யறாரு? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, படகுல போயிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்து பாருங்க, நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் ஒரு படகுல போயிட்டே இருக்கோம் கூட. யார் கூட? ஏசப்பா கூட நம்ம போறோமா அப்படி வச்சுக்குப்போம். ஏசப்பா கூட போயிட்டே இருக்கும்போது அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. நம்ம என்ன செய்வோம்? புயல் வந்தா உடனே என்ன செய்வோம்னா, நான் செத்து போயிடுவோம் போல இருக்கே, ஆண்டவரே நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே, எழுந்திருங்க ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு எழுப்பியிருப்போம். இதே வேலைதான் சீஷர்கள் செஞ்சாங்க. என்ன செய்யறாங்க? ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் அல்லவா, நீங்க எழுந்துருங்க, என்ன இப்படி தூங்குறீங்க? நாங்க இந்த புயல்ல பாருங்க, படகு இந்த ஆட்டம் போடுது, ஆனா நீங்க தூங்குறீங்களே, என்ன கீழே விழுந்து நான் செத்து போயிடுவோம் போல இருக்கேன்னு சொல்லி அங்க புலம்புறாங்க. உடனே அவர் எழுந்து என்ன சொல்றாரு பாருங்க, காற்றையும் கடலையும் பார்த்து என்ன பேசுறார்? காற்றை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு குழந்தைய பார்த்து திட்டுற மாதிரி காற்றை பார்த்து சொன்னாருங்க. கடலை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? அமைதலாயிரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப கொந்தளிக்காத, அமைதலாயிருன்னு. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து நீங்க பேசணுங்க. ஒரு அமைதல் வேணுமா? நீங்க பேசணுங்க. உங்க வாயை திறந்து பிரச்சனையை பார்த்து அமைதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லணும். பிரச்சனை கொந்தளிக்குதா, அந்த நேரத்துல அமைதல் உண்டாகுன்னு சொல்லலாம். அப்போ இறையாதே அப்படின்னா, ரொம்ப சத்தம் போடுதா, ரொம்ப கூக்குறலா பாருங்க, மத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்களா, சண்டை போடுறாங்களா, உடனே இறையாதே, அமைதல் உண்டாகு இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல இறையாதேன்னு சொல்லும் பொழுது அந்த சத்தம் நின்னுருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இயேசு நமக்கு இந்த உலகத்துல பூமியில வாழும்போது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா நீங்களும் நானும் அதெல்லாம் ஃபாலோ பண்றோமான்னு தெரியல. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா ஃபாலோ பண்றதுன்ற ஒண்ணு இருக்குங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா ஃபாலோ தாங்க. பின்தொடர்றது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவை பின்தொடரணும். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம். ஒண்ணு மட்டும்தான் நம்மளால செய்ய முடியாது. என்னன்னா, சிலுவையை சுமக்கவும் முடியாது, அவரை போல சிலுவை தண்டனை ஏத்துக்கவும் முடியாது. மீதி எல்லாமே நம்மளால செய்ய முடியும். அதற்கான பலத்தையும் அவர் கொடுத்து வழி நடத்துவார். உங்ககிட்ட பிரச்சனை மட்டும் நீங்க விலை கொடுத்து வாங்கின மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க அழுதுகிட்டு இருக்கிறதோட, அமைதல் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா அமைதலை குறித்து பாருங்க, நம்ம அந்த பிரச்சனையை குறித்து என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை அதட்டுறவங்களா இருக்கணும். அப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை இயேசுங்க சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இன்னையில இருந்து நம்ம அதை செய்ய போகிறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அமைதல் உண்டாகட்டும்னு சொல்ல போறோம். இறைதல் அப்படின்ற ஒண்ணு ஒரு சத்தம் போடுது, ஆக்ரோஷமா இருக்கு, பிரச்சனை ஓவரா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இறையாதே அப்படின்றத சொல்றத பார்க்கிறோம். உடனே அமைதல் உண்டாயிடுச்சு. உடனே நீங்க சொன்ன உடனே நடக்குங்க. இங்க இயேசு என்ன செஞ்சாரோ அது நீங்க செய்யும் பொழுது உடனே நடக்கும். அப்ப அப்படிதாங்க வேத வசனத்துல போட்டிருக்கு. இது நான் சொல்லலைங்க, வசனத்துல இருக்கு. வசனம்னா இது வெறும் டைலாக் இல்ல, இது உண்மையான விஷயம். இந்த விஷயத்த பாருங்க, நீங்க அபியாசப்படுத்தணும். அதுக்காக தான் பாருங்க எழுதி வச்சிருக்காரு. வாங்க நம்ம இன்னைக்கு அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, அமைதல் வேண்டுமா அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். அமைதல் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா பிரச்சனையை பார்த்து நாங்க அதட்டுறதும் கிடையாது. புயலை பார்த்து நாங்க ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு புயலா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லி புலம்புறோம். அப்படி இல்லாதபடிக்கு பிரச்சனையை பார்த்து அமைதல் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிற எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேர்களும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். புத்திர சுவிகாரம்னா உங்களுடைய பிள்ளையா மாறிட்டோம். நீங்க செஞ்சதை நாங்க இந்த உலகத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு அந்த நேரத்துல எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசையா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நடத்தி கொடுங்க. எங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி எங்களை மேல்மேலும் உயர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.